திருச்சிற்றம்பலம். இன்றைய மார்கழி மாதம் 18வது நாளாகிய இன்று திருவம்பாவை சிந்தனைகளை நாம் ஈடுபடுவோம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் நீராடுகிறார்கள் பெண்களெல்லாம் சிவபெருமானாகவே அந்த பொய்கையை நினைத்து நீராடுகிறார்கள். நீராடும் பொழுது ஒரு பெண்ணை நோக்கி இன்னொரு பெண் கூறுவது போல் அமைந்திருக்கின்ற பாடல். இப்பொழுது இவர்கள் அதை சிவபெருமானாகவும் அம்பிகையாகவும் நினைத்து அதிலே துளையமாடுகிறார்கள், நன்றாக நீந்தி குளிக்கிறார்கள். அப்படி குளிப்பதினாலே அவர்களுக்கு காலம் போவது தெரியவில்லை. இப்பொழுது பளபள என்று பொழுது விடிய ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே விரைந்து நாம் நீராடுதலை முடித்து கொண்டு நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற குறிப்போடு பாடப்படுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் சிவபெருமான் அவன் திருவண்ணாமலையில் உண்ணாமலை அம்பிகையோடு அவன் எழுந்தருளி இருக்கிறான். அந்த திருவண்ணாமலை அழல் உருவமாக நம்முடைய புராண வரலாற்றின்படி நம்ம சரித்திரத்தின்படி சிவபெருமான் அங்கு நெருப்பு உருவமாக ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக உயர்ந்து நீண்டு நின்றான். அப்படி நீண்டு நின்ற அந்த ஜோதியே அங்கு மலையாக எழுந்தருளி இருப்பதாக நம்முடைய பெரியவர்களெல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அண்ணாமலையான் அடிக்கமலம், அந்த சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை தேவர்களெல்லாம் சென்று வணங்கப் போகிறார்கள். இது ஒளி வடிவம், அதாவது 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆனால் 1000 கோடி சூரிய பிரகாசமும் சிவபெருமானுடைய ஒளிக்கு ஈடாகுமானா அது ஈடாகவே முடியாது. அதுக்கு ஓமையாக எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு ஜோதி சுரூபமாக இருந்தது. அது ஒளி சுரூபம் என்பதை திருஞான சம்பந்தர் ஒரு பாடலிலே சொல்லுகிறார். விளவார்கண்ணி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேலூரை கேடில் புகழோனும் அளவாவன அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமூலை முறுவல் ஊமை தலைவன் ஆடி சரணே. இந்த பாடலில் சிவபெருமான் அழல் உருவமாக திருவண்ணாமலையில் நீண்டு நின்றான் என்ற செய்தியை சொல்லுகிறார். அப்படி பேரொளி பிறம்பாக அந்த மலை உருவில் சிவபெருமான் இருந்தான். அப்படி இருந்த அந்த சிவபெருமானை தேவர்களெல்லாம் வணங்குவதற்கு வருகிறார்கள். அதுதான் இப்போ இந்த பாடலில் முதல்ல இந்த பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்போது அவர்கள் வணங்கும் பொழுது தேவர்களெல்லாம் தங்களுடைய முடிகளிலே மிக விலை உயர்ந்த மணிகளை எல்லாம் அணிந்திருக்கிறார். அது வந்தாலே அதிலிருந்து வருகின்ற கதிர்கள் பிரகாசிக்கும். வந்தால் தேவர்கள் வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த முடியை கொண்டு வந்து சிவபெருமானுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கிறார்கள். சமர்ப்பிக்கும் பொழுது அவ்வளவு ஒளி பொருந்திய அந்த கிரீடத்தில் உள்ள அந்த ஒளி அப்படியே மங்கி போய் விடுகிறது. ஏன்னா அது பேரொளியாக இருக்கிறது. சிவபெருமானுடைய ஒளி பேரொளி. 1000 கோடி சூரிய பிரகாசம்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் பிரகாசமாக இருக்கிறது. இந்த ஒளி அது உள்ளே போன உடனே அப்படியே மங்கி போய் விடுகிறது. இதை நம்முடைய திருஞான சம்பந்தர் நம்முடைய திருவையாற்று பதிகத்தில் சொல்லுகிறார். சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன, சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் அவ்வளவு பிரகாசமாக இருப்பானோ சுவாமி.
அதை எல்லோரும் இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 ஒளிகள், சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பு ஒளி, இந்த ஒளிகளுக்கெல்லாம் மேலானவன் சிவபெருமான். இந்த ஒளிகளுக்கெல்லாம் களங்கம் உண்டு. ஒரு காலத்தில் இந்த ஒளி அழிந்து போய்விடும். சூரிய ஒளியும் அழிந்து போய்விடும், சந்திர ஒளியும் அழிந்துவிடும், நெருப்பு ஒளியும் அழிந்துவிடும். ஆனால் என்றும் ஜோதியாக இருப்பது சிவ ஒளி. இவர்களை இந்த 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 சிவபெருமானுடைய அந்த பிரகாசத்திற்கு முன்பு சென்று இறைஞ்சும். இப்பொழுது தேவர்களெல்லாம் சென்று அவனுடைய திருவடியிலே வீழ்ந்து அவருடைய முடிமணிகளை அப்படியே சாய்த்து அப்படி கும்பிடும் பொழுது அவருடைய ஒளி மழுங்கி அவன் சிவபெருமானுடைய திருவடியிலே விளங்குகின்ற அந்த பிரகாசம் மிகுதாக இருக்கிறது. இப்போ அதே போல இந்த காலை பொழுது வருகிறது. எப்படி சிவபெருமானுடைய திருவடியிலே தேவர்கள் வணங்கும் பொழுது அவருடைய முடியிலே இருக்கக்கூடிய மணிகளுடைய ஒளி மங்கி சிவபெருமானுடைய ஒளியே பிரகாசமாக இருக்கிறது. அது பெரிய ஒளிக்கு முன்னாடி சின்ன ஒளி பிரகாசிக்க முடியாது. இப்போ சாதாரணமாக நம்ம பகலில் நல்ல 12 மணிக்கு மத்தியானத்தில் எடுத்துகிட்டு போய் ஒரு விளக்கை நீட்டினோம்னா அந்த விளக்குலேருந்து என்ன ஒளி நமக்கு பிரகாசிக்கும்? அது இருக்கும், அது பிரகாசிக்கும். ஆனால் அந்த ஒளி நமக்கு தெரியாது, பலன் இருக்காது, அது ஒளி மாதிரி நமக்கு தெரியாது. பெரிய பிரகாசம் வந்து விட்டால் சிறிய பிரகாசத்துக்கு அங்கே வேலை இல்லை. அதுபோல் இப்போது பகலில் சூரியன் இருக்கிறது. சூரியன் இருக்கும் பொழுது நட்சத்திரங்களும் பிரகாசித்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் சூரியனுடைய பிரகாசத்தில் நட்சத்திரங்களே நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. சில நேரங்களில் தெரியும், பகலில் சில நேரங்களில் நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் சூரியன் இருக்கும் பொழுது நட்சத்திரங்கள் பெரிய ஒளி வந்தால் சின்ன ஒளி மங்கி போயிடும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். இப்போது சென்றிரைஞ்சும் அது எப்படி இருக்குன்னா, கார்கரப்ப கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. இப்பொழுது இந்த நீராடுகின்ற பெண்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லுகிறார். சிவபெருமானுடைய திருவடியிலே விளங்குகின்ற ஒளிக்கு முன்னால் தேவர்களெல்லாம் வந்து அவருடைய முடிமணியிலே இருக்கக்கூடிய பல்வேறு மணிகளின் பிரகாசம் மங்கி போவது போல காலையிலே சூரியன் தோன்றி வந்து கொண்டிருக்கிறான். அப்படி சூரியன் தோன்றி வரும் பொழுது அந்த பிரகாசத்துக்கு முன்பு நட்சத்திரங்கள் தன்னுடைய ஒளியை இழந்து விடுகின்றன. அப்போ என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் இங்கே நீராடிட்டோம், இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் ஒருத்தர் பேசிக்கொண்டு அவனுடைய புகழையெல்லாம் நல்லா நெடுக பேசிக்கிட்டு அந்த குளத்தையே இறைவனாகவும் இறைவியாகவும் பார்த்து நாம் மகிழ்ந்து நீண்ட நேரம் போனதே தெரியாமல் இருந்து விட்டோம், பொழுது விடிந்து விட்டது, நம்முடைய இல்லங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற குறிப்பு இங்கு சொல்லப்படுகிறது. கார் கரப்ப, கார்னா இருள், கரப்பன்னா நீங்க, கண்ணார் இரவி நம்ம கண்களிலே கதிரொளி வெளிப்படுகிறது. அப்போது கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. அப்போது அந்த நேரத்தில் இந்த நட்சத்திர கூட்டங்களுடைய ஒளியெல்லாம் மங்கி போய்விடுகிறது. இந்த இந்த செய்தியை முதல்ல சொல்லும் பொழுது குறிப்பால் இந்த பேசுகின்ற பெண் மற்ற பெண்களுக்கு உணர்த்துகிறார். நம்ம வந்து நீண்ட நேரம் ஆயிடுச்சு, இப்பொழுது புலர்காலம் போய் விடியற்காலை என்பது மாறி பகல் வந்து விட்டது, விரைவில் நீராடுதலை முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்கிறாள். இப்போ இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கதிரவன் ஒளி வந்தால் இருள் விலகும் இல்லையா? சிவபெருமானுடைய திருவருள் வந்தால் நம்மிடம் இருக்கின்ற துன்பங்கள் நம்மை விட்டு விலகும், நம்முடைய அறியாமை நம்மை விட்டு விலகும். அப்போ சிவபெருமானுடைய எப்படி சூரிய பிரகாசம் இருளை நீக்குகிறதோ அதுபோல இறையருள், அந்த இறைவனுடைய அருளை நாம் பெற்றோமானால் நம்மிடம் இருக்கின்ற மாசுகளெல்லாம் ஒழிந்து நமக்கு பேரின்பம் உண்டாகும் என்ற செய்தியை இந்த பெண் பேசிக்கொள்கிறார். இப்போ இருள் நீங்க பெறுவது எதை சொல்லுதுன்னா, நம்முடைய பாசம் நீங்கிறது. இருளுங்கிறது பாசம் தானே, அது நீங்கிறது. விண்மீன்கள் ஒளிமழுங்கி கதிரொளியில் கரைந்து மறைந்தன. எப்படி விண்மீன்கள் தன்னுடைய ஆற்றலை இழக்கிறது சூரியன் வந்த பொழுது, அதுபோல இறையருள் வருகிறது, நம்முடைய துன்பங்களெல்லாம் அறியாமை விலகுகிறது, நமக்கு சிவஞானம் சித்திக்கிறது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இப்போது இந்த நிலையில் இப்பொழுது உயிரினுடைய அறிவு மடங்குகிறது. இறையருள் நிறைவிலே இந்த பெண்களெல்லாம் கலந்து இன்புறுவார்கள். இந்த நிலை இந்த நோன்பு நோற்பதினாலே, இறைவனை பற்றி பேசுவதனாலே, நலம் திகழ நாமெல்லாம் நலம் அடையும்படியாக பாடுவதனாலே இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் வருகிறது. இந்த நிலைகளில் அவர்கள் என்ன செய்கிறார்னா, இறைவனுடைய தடத்த லக்கணத்தை பற்றி பேசுகிறார்கள்.
பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று இறைவன் தன்னில் தானாக இருக்கும் பொழுது சொரூப லக்கணத்தில் இருக்கும் பொழுது என் குணங்களோடு சச்சிதானந்த மூர்த்தியாக இருக்கிறான். அவன் பொது நிலைக்கு வரும் பொழுது உயிர்களோடு அவன் தொடர்பு கொள்கிறான். உயிர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உயிர்களுக்கு 3 தேவைகள் இருக்கின்றன. அந்த 3 தேவைகள் அவைகள் நிலைத்திருக்க வேண்டும். அவைகள் அறிகின்ற தன்மையில் உள்ளது உயிர். அதனால் அறிவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். அது தானாக செயல்பட முடியாது. உயிர்க்குயிராக நின்று அவைகளெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒருவர் வேண்டும். ஆக இந்த 3 தேவைகளையும் நிறைவேற்றுவனாக சிவபெருமான் இருக்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த ஒரு சில வரிகளிலே அற்புதமாக நமக்கு சொல்லுகிறார். சிவபெருமான் நம்மோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். இப்போ எங்கே இருக்கிறான்னா உயிரில் கலந்து இருக்கிறான். கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். வேறாக இருந்து நம்முடைய அறிவை தூண்டுகிறான். உடனாக இருந்து நாம் அனுபவிக்கும் பொழுது பொருளை அனுபவிக்கும் பொழுது அவனும் சேர்ந்து உடனாக நம்மோடு சேர்ந்து நமக்கு அனுபவித்து தருவதற்காக அவன் அனுபவிக்கிறான். இப்படி 3 விதங்களில் இருப்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றன. இந்த பாடலில் அந்த பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள். விண்ணாகி மண்ணாகி பெண்ணாய் ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி என்பது வரையிலும் இறைவன் ஒன்றாக இருப்பது நம்ம முதல்ல ஒரு பாடலில் பார்த்துருக்கிறோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உயிராகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி அது வரலும் அவன் கலந்திருக்கின்ற தன்மை. அதே மாதிரி இது கலந்திருக்கின்ற தன்மை இங்கே சொல்லுது. பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. இப்பொழுது இதை எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்தால் உலகோடும் உயிர்களோடும் சிவபெருமான் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறான். கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். இப்போது உலகம் நிலைப்பதற்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒன்று நிலைத்த பொருள்கள், இயங்குகின்ற பொருள்கள், அப்படி பிரிக்கலாம். ஒரு பொருள் என்னென்னா எந்த பொருளாக இருந்தாலும் நிலைச்சிருக்கு நிற்கிறது. இன்னொரு பொருள் இயங்குகின்ற பொருள்கள், இப்படி பிரிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பொருள் உயிர் உடையவை உயிர் அற்றவை அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி பல்வேறு வகைகளில் பிரிக்கலாம். இப்போது பெண்ணாகி ஆணாகி அலியாகி அப்படின்னா இதெல்லாம் இயங்குகின்ற பொருள்கள். அலி அது கூட இயங்குவாங்க இல்லையா? விண்ணாகி மண்ணாகின்னா நிலைத்த பொருள்கள். இவ்வளவு பொருள்களாகவும் அவன் எல்லாவற்றுக்குள்ளும் கலந்து அந்தந்த பொருளாகவே இருக்கிறான் அப்படின்னு செய்தியை இங்கு சொல்லுகின்றார். இதில் நம்ம சில சமயம் அலி என்பதை அகிரிணையாக கூட சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்த உயர்தினை அகிரிணைக்குள்ளே இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் அடக்கம். அதே போல் விண்ணாகி மண்ணாகி அப்படின்னா இறைவன் உயிர்களோடு மட்டும் கலந்தில்லை, ஜடப்பொருளோடு அவன் கலந்திருக்கான். ஜடப்பொருளோடு அவன் கலந்திருக்கிறதுனால தான் இந்த ஜடப்பொருள்களெல்லாம் இயங்குகின்றன. இப்போ சூரியனில் இறைவன் கலந்திருக்கிறதுனால தான் சூரியன் பிரகாசிக்கிறது. சந்திரனில் இறைவன் கலந்திருக்கிறதுனால தான் சந்திரன் நமக்கு குளிர்ந்த ஒளியை தருகிறது. ஆகவே இந்த ஜடப்பொருள்கள்லாம் இயங்கணும்னா சாமி அதோடு கலந்திருக்கணும். ஆகவே இந்த செய்தியை இந்த விண்ணாகி மண்ணாகி என்ற இந்த ஆனாய் பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்பதிலே சொல்லுகிறார். ஏன் இந்த இடத்துல பெண்ணாயின் என்று முதல்ல சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் இந்த அருளாகிய குணத்தையே தனது முதன்மை குணமாக வைத்திருப்பதனால பெண்ணாகி ஆனாய் அலியாய் என்று இங்கே மணிவாசகர் சொல்லுகிறார். இதுக்கு மேலே பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி. பிறங்கொழி சேர்னா ஒளி விளங்குகின்ற ஒளி, இவைகளெல்லாம் ஒளியோடு விளங்குகின்றன. அப்படி ஒளியோடு விளங்குகிறதுக்கு வானமும் மண்ணும் ஒளியோடு விளங்குவதற்கு காரணம் சிவபெருமான். ஆகவே இந்த நிலைத்த பொருளுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இவைகளோடெல்லாம் அவன் கலந்து ஒன்றாக இருக்கிறான். இத்தனையும் வேறாகி, இப்படி இருக்கின்ற சிவபெருமான் எல்லாவற்றிலும் எல்லா பொருள்களும், உயிருடைய பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கின்ற சிவபெருமான் அவைகள் நிலைப்பதற்காக கலந்திருக்கிறான். இப்பொழுது இத்தனையும் வேறாகி, இந்த பொருள்களுக்கெல்லாம் வேறான பொருளாகவும் இருக்கிறான் பொருள் தன்மையால். இப்போ பொருளை எடுத்துக்கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உயிர்கள் வேறு தன்மை உடையது, இறைவன் வேறு தன்மை உடையவன், இந்த ஜடப்பொருள்கள் வேறு தன்மை உடையது. இறைவன் யாரும் அறிவிக்காமலே தானே அறிபவன், உயிர்களெல்லாம் அறிவித்தால் அறிவது, இந்த ஜடப்பொருள்களும் அறிவித்தாலும்
அறியாதது. இப்படி 3 விதமான பொருள்கள் இருக்கின்றன. சிவபெருமான் இந்த 2 பொருளுக்கும் வேறான பொருளாக இருக்கிறான். வேறான பொருளாக இருந்து இந்த பொருள்களை எல்லாம் அவன் இயக்குகிறான். அதற்கு அடுத்தபடியாக கண்ணார் அமுதமுமாய் உடனாக நிற்கின்ற தன்மையை இந்த செய்தி சொல்லுகிறது. ஞான அனுபவத்திற்கு அமுதமயமாகும். நான் ஞான அனுபவத்தை அனுபவிக்கிறோம்னா அப்போ சுவாமி நம்மோடு சேர்ந்து அந்த ஞான அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும். உயிர்க்குயிராகின்ற தன்மையினால் நான் இந்த கண்ணானது ஒரு பொருளை பார்க்க வேண்டுமென்றால் கண் உயிருடைய ஆத்மபோதம் இருக்கிறது, உயிரினுடைய அறிவு இருக்கிறதே, அது கண்ணொளியோடு சேர்ந்து அந்த பொருளை பார்க்கணும். கண்ணொளியோடு சேர்ந்து உயிர் பார்க்கவில்லை என்றால் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது என்ன பொருள்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ உயிர் அதோடு கலக்கணும் இல்லையா? அதுபோல் உயிரறிவோடு ஒன்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு சிவபெருமானுடைய அறிவும் நமக்கு துணை செய்கிறது. அதை இந்த கண்ணார் அமுதமுமாய் என்ற செய்தியினால் சொல்லுகிறார். கண் என்பது இந்த இடத்துல ஞானக்கண். அது அனுபவிக்கிறது, நம்முடைய கண் அனுபவிக்கிறது, அது நுகர்கிறது, ஒரு பொருளை நுகர்கிறது. அப்படின்னா அப்படி நுகரும் பொழுது சிவபெருமான் நுகர்வதற்கு துணையாக இருந்து உயிர்க்குயிராதல் தன்மையால் அதற்கு துணையாக இருக்கிறான் என்ற செய்தியை இந்த கண்ணார் அமுதமுமாய் என்ற இந்த செய்தி சொல்லுகிறது. இப்போது இந்த இறைவன் தன்னுடைய பொதுத்தன்மையிலே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து நமக்கு உதவி செய்கிறான். ஒன்றாய் இருக்கும் பொழுது கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். அப்படி இறைவன் நம்மோடு கலந்திருப்பதனால்தான் நாம் தங்குவதற்கு இடம் கிடைத்திருக்கிறது. நாம் சிவபெருமானில் தான் தங்கியிருக்கிறோம். அவன் கலப்பினால் நம்மோடு ஒன்றாக விட்டால், ஒன்றாகாமல் இருந்தால் உயிர்களால் தங்குவதற்கு இடம் இல்லாமல் போயிடும். இதற்கு உதாரணம் ஒன்று நம்முடைய உமாபதி சிவம் சொல்லுகிறார். உயிரும் உடலும். இப்போ உடல் தங்கியிருக்க வேண்டும் என்றால் அந்த உடலிலே உயிர் தங்கி இருக்க வேண்டும். உயிர் கலந்து நம்ம உடம்பு பூராவும் கலந்து இருக்கு. இந்த கலந்திருக்கின்ற உயிர் நம்ம உடம்பை விட்டு நீங்கினால் நமக்கு மரணம் நிகழ்ந்து விடுகிறது. அப்போ உடலுக்கு இருப்பு இல்லை. கொஞ்ச நாடி ஆனால் உடல் நசிக்க ஆரம்பித்து விடுகிறது, துர்நாற்றம் வர ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இது தங்கணும், உயிர் இந்த உடல் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உயிரினுடைய கலப்பு வேண்டி இருக்கிறது. அதுபோல் உயிர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய கலப்பு ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமாகிறது. நாம் இறைவன் நமக்கு கலந்தே தான் இருக்கிறான், ஆனால் அதை நாம் உணராமல் இருக்கிறோம். உடம்பிலிருந்து உயிர் பிரிவதே நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சு போயிடுது, உடம்பு அழிஞ்சு போயிடுறதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் உயிரிலிருந்து இறைவன் பிரிஞ்சு போகிறத நம்மளால் பார்த்துருக்கோமா? நம்ம யாராலும் பார்த்ததில்லை. ஏனென்றால் ஒரு பொழுதும் சிவபெருமான் நம்முடைய உயிரை விட்டு பிரிவதில்லை. அப்போது அவன் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான். அவன் இருப்பதினால்தான் நமக்கு இருப்பு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை இந்த பாடலில் இந்த 3 செய்திகளையும் சொல்லுகிறார். இத்தனையும் வேறாகி என்பதில் இறைவன் வேறாக இருக்கிறான். நம்ம அறிவித்தால்தான் நாம் அறிவோம். அதனால் சிவபெருமான் என்ன செய்கிறான்? வேறான பொருளாக இருந்து நமக்கு ஓயாமல் நமக்கு இந்த உலகத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறான். உலகத்தையும் அறிவிக்கிறான், தன்னையுமே அவன் அறிவிக்கிறான். அவன் அறிவிக்காவிட்டால் சிவபெருமானை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு அடுத்தபடியாக கண்ணார் அமுதமுமாய் என்ற செய்தியிலே உயிர்க்குயிராதல் தன்மையால் உடனாகவும் இருந்து நமக்கு அனுபவத்தை தருகிறான். அதுதாங்க இந்த முதல்ல நம்ம சொன்னது போல கண்ணொளி ஒரு பொருளை பார்க்கிறது என்றால் கண்ணொளியோடு உயிரறிவும் சேர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காவிட்டால் கண்ணார எந்த பொருளும் இது இன்ன பொருள் என்று உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே கண்ணொளியோடு உயிரறிவு கலந்திருப்பது போல நம்முடைய உயிரறிவோடு சிவபெருமானும் கலந்து எல்லா அனுபவத்தையும் நமக்கு தருகிறான் என்ற ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற இந்த சுத்தாத்வித கொள்கையை மணிவாசக பெருமான் இங்கு பெண்களின் மூலமாக நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். இப்படி எல்லாமாகவும் இருக்கின்ற சிவபெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறாரே, இந்த உலகமலாமாகி வேறாகி உடனுமாய் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. விண்ணாகி மண்ணாகி வரையிலும் ஒன்றாய் என்ற செய்தி. இத்தனையும் வேறாகி என்பது வேறாய். கண்ணார் அமுதமுமாய் என்று சொல்லும் பொழுது உடனாய். ஆகவே இந்த 3 வகையாகவும் இருந்து சிவபெருமான் நமக்கு உதவி செய்து வருகிறான். இதை எவ்வளவுக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு சிவபெருமான் நம்மோடு கூடவே இருப்பான். அப்படி இருக்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் இடையறாது இறைவன் நம்மோடு கலந்திருக்கிறான். இறைவன் அறிவிப்பதனால்தான் நாம் இந்த செய்தியில் போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த செய்தியை நாம் அறிகிறோம் என்றால் இறைவன் நமக்கு அறிவிக்கிறான். இதை உணர்கிறோம் என்றால் இறைவன்
நம்மோடு சேர்ந்து இதை அனுபவித்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு அந்த அனுபவம், அதை பற்றிய உண்மைகள் நமக்கு தெரிகின்றன அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உதவி வருகின்ற சிவபெருமானை நின்றான் கடல்வாடி. இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்து வருகின்ற சிவபெருமானுடைய திருவடிகளை, அவனுடைய பெருமைகளை நாம் பாட வேண்டும். இப்பொழுது பெண்கள் பாவை நோன்பு நோக்கிறார்கள். பாவை நோன்பு நோக்கும் பொழுது அவனுடைய அளவில்லாத பெருமைகள், அவன் சொரூப லக்கணத்திலும் தடத்த லக்கணத்திலும் எவ்வாறு நின்று நமக்கு ஏராளமான உண்மைகளை, நன்மைகளை செய்து வருகிறான் என்பதை நாம் வாயார பாட வேண்டும். அப்படி புகழ்ந்து பாடும் பொழுது இந்த உயிருக்கு ஒரு தன்மை உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் எந்த பொருளை புகழ்கிறோமோ அந்த புகழ்கின்ற பொருளின் மயமாக நாம் ஆகிவிடுவோம். ஏனென்றால் உயிரானது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. அப்படி நாம் இறைவனை சார்ந்து அவனுடைய புகழை பேச 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 இந்த உயிரிலே இருக்கின்ற அழுக்கெல்லாம் நம்மை விட்டு மறைந்து நாம் ஒரு தெய்வீக நிலையை, அதாவது சிவமாம் தன்மையை எய்துவோம். அப்போது இந்த பாடுதல் என்பது ஞான சாதனமாக நின்று நம்மை மிக வாழ்விக்கிறது. ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய நெருப்பு துண்டானது அதனுடைய ஒரு முனையிலே நாம் நெருப்பை வைத்து அதை விசிறினால் அந்த நெருப்பு துண்டம் முழுதும் ஒளி உடையதாகவும் சூடு உடையதாகவும் மாறிடும் இல்லையா? அதுபோல நம்மிடம் இருக்கின்ற ஆணவமல அழுக்கு நம்மிடமிருந்து தீர வேண்டுமென்றால் அடியார்கள் பாடிய பாடல்களை நாம் ஓத ஓத திரும்ப திரும்ப அதை சிந்திக்க சிந்திக்க, அதனால தான் நின்றான், இப்படியெல்லாம் நிற்கின்ற சிவபெருமான் ஒன்றாக நிற்கின்றான், வேறாக நிற்கின்றான், உடனாக நிற்கின்றான். இப்படி இருக்கின்ற இந்த சிவபெருமானுடைய அப்படி கடல்கள், அவனுடைய திருவடிகள் என்பது இந்த இடத்துல அவன் இந்த உலகத்தை செயல்படுத்துவதற்கு அம்பிகையினுடைய துணையோடு செயல்படுத்துகின்ற அந்த தன்மையை நாம் திரும்ப திரும்ப பாடி பாடி அந்த சிவமயமாக நாம் மாற வேண்டும். நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய். இந்த பாடலையும் அந்த பூம்புணல் தான் சொல்லுகிறார். பூக்கள் நிறைந்த இந்த குளத்திலே நாம் நீராட வேண்டும் என்று. இதில் ஒரு பெண்ணை விழித்து கூறுகிறாள், ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல். இந்த கதிரவன் தோன்றுவதற்கு முன்பு நீராடுவதற்கு ஒவ்வொரு பெண்ணாக ஒவ்வொரு வீடிலும் வந்தார்கள். முதல் 8 பாடல்கள் ஒரு பெண்ணை துயில் எழுப்புவதாக அமைந்திருந்தது. 9வது பாடலிலிருந்து அவர்கள் தெருவிலே இறைவனுடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டே வந்தார்கள். பாடிக்கொண்டே வந்து இதுவரையிலும் குளத்தில் நீராடுகிறார்கள். நீராடும் பொழுது இறைவனுடைய புகழை பாடியதுனால நேரம் போனதே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ நேரம் போனதே தெரியாததுனால இந்த சூரிய ஒளி வந்துவிட்டது, நட்சத்திரனுடைய ஒளிகளெல்லாம் மங்கிவிட்டன என்பதை பார்த்தவுடனே அவனுக்கு சிவபெருமானுடைய ஞாபகம் வருகிறது. அவர்கள் அண்ணாமலையானுடைய திருவடியிலே இந்த தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் விழுந்து வணங்கும் பொழுது அவருடைய முடியிலே இருக்கின்ற மணியனுடைய ஒளி கூட குன்றுவதைப் போல சூரியன் வந்தவுடனே நட்சத்திரனுடைய ஒளி குன்றிவிட்டது என்றெல்லாம் அவர் பாடுகிறார்கள். இந்த சூரிய ஒளி வருவதை பார்த்தவுடனே நாம் நீண்ட நேரம் இந்த நீராடுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம், இறைவனுடைய புகழை பாடியிருக்கிறோம். இனிமேல் நாம் பாவை நோன்பு நோற்று திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு நிகழ்த்திவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். விரைவாக எல்லோரும் குளத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்ற சொல்கின்ற குறிப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது ஒரு பெண் மற்ற எல்லோரையும் சுட்டிக்காட்டி கூறியது போல நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடலில் நின்றான் கடல்வாடி என்று வந்திருக்கிறது. அந்த கடல் என்பது அம்பிகையை குறிக்கிறது. ஆகவே சக்தியை வியந்தது இந்த பாடலிலும் தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்படுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடையலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.